Hello students, 10th standard chapter 3 algebra இயற்கணிதம்னு தமிழில் சொல்லுவோம். அதில் exercise 3.3 அதில் இருக்க sums எல்லாம் பார்க்க போகிறோம். அதில் first sum read பண்ணுறேன். Find the LCM and GCD for the following and verify that f of x into g of x equal to LCM into GCD அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது f of x ஐயும் g of x ஐயும் மல்டிப்ளை பண்ணால் அது LCM ஐயும் GCD மல்டிப்ளை பண்ணுற வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் கொஸ்டினில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 21x² ஃபஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு 35xy x into y the whole squared அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க கொஸ்டின். இப்போ சொல்யூஷன் பார்த்துடலாம். இதுதான் ஃபஸ்ட்டு f of x எடுத்துக்கிறேன், இது g of x எடுத்துக்கிறேன். ஸோ அதை தான் எழுதியிருக்கேன் ஸ்டேட்மெண்ட்டை. f of x 21x² g of x 35xy the whole squared எழுதியிருக்கேன். அப்போ 21 3 into 7 3 into 7 21 அதுதான் எழுதியிருக்கேன். x² into y. நெக்ஸ்ட்டு 35 5 into 7 into x into y² அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ இது நமக்கு இப்படி கிடச்சிச்சா? இப்போ இதுலேருந்து நம்ம ஜிசிடி எல்சிஎம் எடுக்கலாமா? ஜிசிடின்னா என்ன? இது ரெண்டுலேயும் இருக்க காமனாக இருக்கிறது எடுக்கணும். அப்போ 7 இதில் இருக்குது, இதில் இருக்குது, காமனாக இருக்கும். ஸோ எடுத்துக்கிறேன், 7 எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு எக்ஸை கம்பேர் பண்ணலாம். இங்கே ஸ்கொயர்டு இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. ஸோ இது ரெண்டில் எது ஸ்மால், இதுதான் ஸ்மால். ஸோ அதை நான் எழுதிக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதில் y இருக்குது, இதுலேயும் y இருக்குது. ஸோ இது ரெண்டுலேயும் எதுக்கு ஸ்மாலு, இதுதான் ஸ்மால். ஸோ எழுதியிருக்கேன் 7xy. திஸ் இஸ் அவர் ஜிசிடி. நெக்ஸ்ட்டு எல்சிஎம். நெக்ஸ்ட்டு 3 இருக்குது, இங்கே 3 இல்லை. ஸோ அதை எழுதிக்கிறேன். இன்ட்டு இங்கே 5 இருக்குது, ஆனால் இங்கே 5 இல்லை. ஸோ அதை நான் எழுதிக்கிறேன் 5 இன்ட்டு இங்கே 7 இருக்குது, இங்கே 7 இருக்குது. ரெண்டும் சேம் கவுண்டில் தான் இருக்குது. இங்கே 1 டைம் தான் இருக்குது, இங்கே 1 டைம் தான் இருக்குது. ஸோ சிங்கிள் டைம் எடுத்துக்கிறேன். ஸோ 7 இன்ட்டு இங்கே x² இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. ஸோ இதில் எது பெருசு? x² தான் பெருசு. ஸோ x² இன்ட்டு இங்கே y இருக்குது, இங்கே y² இருக்குது. எது பெருசு? y² தான் பெருசு. ஸோ y² எழுதிட்டேன்னா அப்போ 3 இன்ட்டு 5 இன்ட்டு 7 என்ன? 105. அப்போ 105 x² இன்ட்டு y². இதுதான் நம்மளோட எல்சிஎம். ஆனால் நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? f of x into g of x into LCM into GCDன்னு கேட்டிருக்காங்களா? ஸோ அதை நம்ம வெரிஃபை பண்ணணுமா? நெக்ஸ்ட்டு இந்த இதுக்கு போகலாம், இந்த சாப்டர் போகலாம். இப்போ நம்ம LCM GCD ஃபைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இதை நம்ம வெரிஃபை பண்ண போகிறோம். LCM into GCD என்ன? LCMோட வேல்யூ என்ன? 105 x² y² இன்ட்டு GCD என்ன? 7xy. இது ரெண்டையும் மல்டிப்ளை தான் பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 7 into 105 735 7 into 735. அப்புறம் x இருக்குது, x into x² x³ மாறுமா? இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ x³. அப்போ y² அப்போ y பவர் கியூபா? அப்போ 735 x³ y³ மாறுமா? திஸ் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு அதாவது நம்மளோட RHS. ஓகேவா? RHS ரைட் ஹேண்ட் சைட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? f of x into g of x கண்டுபிடிக்கணுமா? f of x என்ன? 21x²y, g of x என்ன? 35xy the whole squared. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாமா? 21 35 மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 735. x² x என்ன? x பவர் கியூப். y into y² என்ன? y 2 plus 1 3. ஸோ y பவர் 3. இது கிடைச்சிச்சா? அப்போ ஈக்குவேஷன் இது நம்மளோட ஈக்குவேஷன் 2. LHS. This is our LHS. ஓகேவா? லெஃப்ட் ஹேண்ட் சைட். ஓகேவா? அப்போ இதை கம்பேர் பண்ணுறோம். ஸோ இதை நம்ம கம்பேர் பண்ணுறோம். நம்மளோட RHSஐ LHSஐ கம்பேர் பண்ணால் இது 735 x பவர் கியூப் y பவர் 3. இது என்ன? 735 x பவர் கியூப் y பவர் 3. அப்போ இது ஈக்குவலாக இருக்கா? ஸோ ஃப்ரம் 1 and 2 we get LCM into GCD equal to f of x into g of x. அப்படிங்கிறத நம்ம வெரிஃபை பண்ணிட்டோமா? ஸோ வெரிஃபைடு அப்படின்னு எழுதிடும். ஸோ வெரிஃபை பண்ணிட்டோம், வெரிஃபைடு. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட்லேயே செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் ரீட் பண்ணுற. x³ - 1 into x plus 1 comma
எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1 இது எல்லாம் ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். ஓகேவா? சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணலாம். இது திஸ் இஸ் அவர் எஃப் ஆஃப் எக்ஸ். எக்ஸ் கியூப் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1. அப்போ எக்ஸ் கியூப் மைனஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படிங்கிறது எப்படி இருக்குது? எக்ஸ் மைனஸ் 1 எப்படி இருக்குது? ஏ மைனஸ் ஏ இப்படி எப்படி இருக்குன்னா, இங்கே எக்ஸ் இருக்குது, இது வந்து நமக்கு பின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? திஸ் இஸ் அவர் ஏ, திஸ் இஸ் அவர் பி. இங்கே வந்து கியூப் இல்லை, பட் கியூப் இருந்தாலும் 1 தானே நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம இங்கே கியூப் இருக்கிறதா கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது அப்போ இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது? ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்மெட்டில் இருக்கா? அப்போ ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா என்ன? ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்டா? திஸ் இஸ் அவர் ஃபார்முலாவா? ஸோ நம்ம இந்த ஹோல் டேர்மை இந்த இதுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். அப்போ ஏ என்ன? ஏ என்ன? எக்ஸு மைனஸ் 1, எக்ஸ் மைனஸ் 1. அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் 1 ப்ளஸ் ரிமைனிங் இருக்குது எக்ஸ் ப்ளஸ் 1 நமக்கு வருமா? இதை நான் பேப்பரில் போட்டு காமிக்கிறேன். எக்ஸ் கியூப் இப்போது எக்ஸ் ஏ கியூப் மைனஸ் பி கியூன்னு ஃபார்மெட்டில் இருக்கா? அப்போ இது நம்மளோட ஏ, இது நம்மளோட பி. என்ன? ஏ வந்து எக்ஸு, பி வந்து 1. ஸோ இதை வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்டுக்கு மாற்றலாமா? அப்போ ஏ ஸ்கொயர்னு மாற்றினா என்ன? ஏ மைனஸ் பியா? அப்போ ஏவா? அப்போ ஏனா எக்ஸு மைனஸ் 1, அதுதான் இந்த டேர்மு. ஏ ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ்ஸு ஏபி. அப்போது ஏ, இது அவர் பி. ஸோ எக்ஸ் இன்ட்டு 1 எக்ஸ் தான், ப்ளஸ் பி ஸ்கொயர். பி 1 மைனஸ் 1 ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் 1. ஸோ ப்ளஸ் 1. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரிமைனிங் இருக்குது எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படியே எழுதியிருக்க. இப்போது இதை நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணலாம். என்ன கிடைக்கும்? ஓகே, இதை அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு டேர்ம் என்ன? எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1 அதை கொடுத்துருக்கான். அப்போது இது எந்த ஃபார்மெட்டில் இருக்குது? ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ஃபார்மெட்டில் இருக்கா? இங்கே கியூப் தான். அப்போ 1 பவர் கியூப் போட்டாலும் சேம் 1 தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அப்படியே வச்சுக்கலாம். இதை நம்ம எப்படி எழுதலாம்? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி மைனஸ் பி ஸ்கொயர்னு எழுதலாமா? ஸோ அதில் தான் எழுதியிருக்கேன். அப்போ திஸ் இஸ் அவர் ஏ, திஸ் இஸ் அவர் பி, எக்ஸ் ப்ளஸ் 1. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படின்னு நம்ம எழுதலாமா? அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கலாமா? அப்போது எக்ஸ் மைனஸ் 1 இங்கே இருக்குது. ஸோ நான் அப்படியே எழுதிக்கிறேன். எக்ஸ் ப்ளஸ் 1 இங்கே இருக்குது. ஸோ 1 டைம் எழுதிக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படி எழுதிக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் இது அப்படி எழுதிக்கிறேன். திஸ் இஸ் அவர் எல்சிஎம். ஜிசிடி ரெண்டுக்கும் காமனாக என்ன இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது. ஸோ ரிமைனிங் எதுவும் எழுதக்கூடாது, எக்ஸ் ப்ளஸ் 1 தான் ஜிசிடி. ஸோ எல்சிஎம்மும் ஜிசிடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? நெக்ஸ்ட்டு எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி என்ன? எல்சிஎம்மும் ஜிசிடி இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாமா? இப்போ எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 நெக்ஸ்ட் எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 இது ரெண்டையும் நான் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? இந்த ஹோல் டேர்மை எழுதி இன்ட்டு இந்த டேர்ம் எழுதியிருக்கேன். ஓகேவா? அதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கலாம். இது ஆர்ஹெச்எஸ், திஸ் இஸ் அவர் எல்ஹெச்எஸ். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருந்தாங்க கொஸ்டினில்? எக்ஸ் கியூப் மைனஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் என்ன? எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1. இப்போ இது வந்து நம்மளோட செகண்ட் டேர்மா? அப்போது இதில் வந்து நம்ம கொடுத்துருக்கதை நம்ம அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கோ. இதை சிம்ப்ளிஃபை பண்ண என்ன கிடைக்கும்? எக்ஸ் கியூப், எக்ஸ் இங்கே எக்ஸ் ப்ளஸ் மைனஸ் 1 இங்கே இருக்குது, இங்கே எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது, இங்கே எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது. இந்த மூணையும் நான் வந்து இது பண்ணுறேன். இது பண்ணால் சிம்ப்ளிஃபை பண்ண என்ன கிடைக்கும்? இங்கே இருக்க மைனஸ் எக்ஸு இந்த டேர்ம் 2 எக்ஸ் கியூபு. அப்போ 3 டைம்ஸ் இருக்கா? அப்போ எக்ஸ் கியூபு மைனஸ் 1ன்னு நான் எழுதலாமா? அதுதான் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு எக்ஸ் கியூபு ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1
ஸோ எல்சிஎம்மும் ஜிசிடியும் நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். இப்போ எல்சிஎம் ஆர்ஹெச்எஸ் வந்து வெரிஃபை பண்ண போகிறோம். எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி. ஸோ திஸ் வேல்யூ இன்ட்டு திஸ் வேல்யூ. ஸோ அது எழுதியிருக்கு எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் ப்ளஸ் ஒன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன். திஸ் இஸ் அவர் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். நான் இங்கே வந்து சிம்பிளிஃபை பண்ணியிருந்தேன். ஸோ இது எதுவுமே பண்ண வேண்டாம், ஜஸ்ட்டு டைரெக்டாகவே நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ இதை வந்து ஜஸ்ட்டு ஒமிட் பண்ணிடுங்க. இதை நம்மளோட ஈக்குவேஷன் ஒன்றா வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு எல்ஹெச்எஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ். ஜி ஆஃப் எக்ஸ் என்ன, எஃப் ஆஃப் எக்ஸோட என்ன, எஃப் ஆஃப் எக்ஸு. இதை சிம்பிளிஃபை பண்ணி நம்ம இதை எடுத்துக்கக்கூடாது. லாஸ்ட் டைம் நான் இதை எடுத்து தான் நான் வந்து இதை சிம்பிளிஃபை பண்ணி இதுக்கு இது ஈக்குவல்னு சொல்லி நான் இது பண்ணியிருந்தேன். ஸோ நான் அந்த அளவுக்கும் கூட போக வேண்டாம். நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோ இது கண்டுபிடிச்சோம். ஜி ஆஃப் எக்ஸ் வந்து இது சிம்பிளிஃபை பண்ணி என்ன கண்டுபிடிச்சிருக்கோ இது எடுத்தோம். நம்ம சிம்பிளிஃபை பண்ண ஆன்சரை எடுத்தாலே கம்பேர் பண்ணாலே போதும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன். ஜி ஆஃப் எக்ஸ் என்ன, இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன். அது அப்படியே எழுதி இது நம்மளோட ஈக்குவேஷன் 2. From 1 and 2 we get LCM into GCD equal to f of x into g of x தானே வெரிஃபை பண்ணணும். இப்போ நான் அதை வந்து இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷனை எல்ஹெச்எஸ்ஸை இங்கே இந்த எல்ஹெச்எஸ்ஸை இங்கே எழுதியிருக்கேன், ஆர்ஹெச்எஸ்ஸை நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ நம்ம பார்த்துடலாமா. எல்ஹெச்எஸ் என்ன, எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்னா. இதே வந்து ஆர்ஹெச்எஸில் இருக்குன்னு பார்த்துடலாமா. நம்மளோட ஆர்ஹெச்எஸ் என்ன, எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்னா. ஸோ போத்து சேமாக இருக்கா. எக்ஸ் மைனஸ் ஒன் இங்கே இருக்குது, எக்ஸ் மைனஸ் ஒன் இங்கே இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இங்கே இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இங்கே இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் ஒன் இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் ஒன் இருக்குது. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒன் எக்ஸ் ப்ளஸ் ஒன். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் ரெண்டு சைடு சேமாக இருக்கா. ஸோ அவர் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். ஸோ எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் வெரிஃபைடு. இதுதான் நம்மளோட சொல்யூஷன். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின், எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர். இது வந்து ஃபஸ்ட்டு term. next x square plus xy இது வந்து second term. இப்போ solution find பண்ணலாம். இது வந்து நம்மளோட f of x, இது வந்து g of x. f of x equal to x square y plus xy the whole square எழுதியிருக்கோம். ஸோ இது ரெண்டுலையுமே வந்து xy காமனாக வெளில எடுக்கலாமா. அப்போ காமன் எடுத்து என்ன கிடைக்கும், xy x plus y. ஸோ இது உள்ளே போனாலும் நமக்கு இதே தான் கிடைக்கும். ஸோ xy x plus yன்னு நான் எழுதியிருக்கேன். அடுத்து g of x x square plus xy கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுல என்ன x காமனாக இருக்குது. ஸோ x காமனாக வெளில எடுக்கலாமா. எடுத்து என்ன கிடைக்கும், x plus y அப்படின்னு கிடைக்குமா. அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இது ரெண்டுக்கும் LCM GCD பார்க்கலாம். LCM என்ன, xy. இங்கே xy இருக்குது. ஸோ அந்த xy நான் எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு x plus y. ஸோ x plus y நான் இங்கே ரெண்டு பக்கம் காமனாக இருக்குது. ஸோ அதை நான் எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு GCD பார்க்கலாம். GCD இங்கே x இருக்குது. ஸோ இங்கே x இல்லை. ஸோ அந்த எழுதியிருக்கேன். x plus y வந்து இங்கே ரெண்டு பக்கம் காமனாக இருக்குது. ஸோ ஒரு இதை எழுதிக்கிறேன். அதுதான் நம்மளோட GCD என்ன, x plus y. அப்புறம் LCM வந்து xy. இதில் ப்ராக்கெட்டில் வந்து x plus y. ஸோ எழுதியிருக்க இதுதான் நம்மளோட ஆன்சர். ஏன் இங்கே எக்ஸ் மட்டும் எழுதியிருக்கேன்னா இங்கே காமனாக இருக்குது, இங்கே காமனாக இருக்குது. ஸோ அதுங்காட்டியும் எக்ஸ் எழுதியிருக்கேன். எக்ஸ் ப்ளஸ் ஒய் இங்கே காமனாக இருக்குது, இங்கே காமனாக இருக்குது. அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ ஜிசிடி எழுதிட்டேன். நீங்கள் எக்ஸ் ஒய்யாக சேர்த்து வச்சு பார்க்காதீங்க, செப்பரேட்டாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஒய் வந்து இங்கே இல்லை. ஸோ அதுங்காட்டி தான் நான் ஜிசிடியில் ஒய் எழுதலை. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது எல்சிஎம்ஏ ஜிசிடியும் நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். அதுதான் நம்ம வெரிஃபை பண்ண வேண்டியது. நம்ம வெரிஃபிகேஷன் இது வந்து கண்டுபிடிச்சிட்டோம். வெரிஃபிகேஷன் பார்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போ வெரிஃபிகேஷன் பார்ட் என்ன, எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் தானே. ஸோ அதுதான் நம்ம வெரிஃபை பண்ண போகிறோம். நம்மளோட எல்சிஎம்மில் என்ன, xy x plus y இன்ட்டு ஜிசிடி என்ன, x plus y-யா. அப்போ இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய். அப்போ x plus y வந்து x plus y the whole square எழுதலாமா. அது எழுதிருக்கு. இது நம்மளோட ஈக்குவேஷன் 1. ஓகேவா. RHS. நெக்ஸ்ட்டு LHS பார்க்கலாம். f of x into g of x. f of x ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், xy plus xy. இதை எழுதிடக்கூடாது. இதை சிம்பிளிஃபை பண்ணி என்ன வச்சுருக்கோமோ அதை எழுதும்.
ஸோ இது எழுதிட்டோம்னா ஸோ அப்போ நம்ம இதை எழுதிட்டோம்னா நமக்கு வந்து வெரிஃபை பண்ண வேண்டியது இதாக போயிடும். ஸோ இதை வச்சு தானே நம்ம எல்சிஎம் ஜிசிடி கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதை தான் நம்ம எழுதணும். ஸோ எக்ஸ் ஒய் எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்போ அடுத்து இது பண்ணால் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்யா. இப்போ இது ரெண்டையும் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். பண்ணால் என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஸ்கொயர்ட் ஒய் ஒன் டைம் தான் இருக்குது. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு பக்கம் இருக்குது. எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர். ஸோ இதோட நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன். From 1 and 2 we get LCM into GCD equal to f of x into GCD. So verified. Verify பண்ணிட்டோமா? இது சேமாக இருக்கா? ஸோ வெரிஃபை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் செகண்ட் சம் போகலாம். Find the LCM of each pair of the following polynomials அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் a squared plus 4a minus 12 கமா a squared minus 5a plus 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. whose GCD is a minus 2 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் சொல்யூஷன் பார்க்கலாம். இது நம்மளோட f of x, இது வந்து நம்மளோட g of x எடுத்துக்கலாம். f of x வந்து a squared plus 4a minus 12 given 1 அப்படியே நான் எழுதிட்டேன். இப்படி பார்க்கும்போது இப்போ இங்கே 12 வந்து நம்ம இப்படி எழுதலாமா? 6 மைனஸ் 2ன்னு எழுதலாமா? அப்போ 6 இன்ட்டு 2 12 தான். ஸோ இங்கே வந்து மைனஸ் சைன் இருக்குது. ஸோ மைனஸ் சைன் போடுறேன். ப்ளஸ் இருக்கா? அப்போ பெரிய நம்பர் ஏதோ அதுக்கு ப்ளஸ் சைன் போடணும். ரிமைனிங் இருக்கிறது மைனஸ். அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இது கிடச்சிருமா? ஸோ அதுபடி போட்டிருக்கேன். இதை நம்ம எப்படி எழுதலாம்? a + 6 a - 2ன்னு எழுதலாமா? அதை தான் நான் எழுதியிருக்கேன். ஸோ g of x a square 5a plus 6 அப்போ 6க்கு நம்ம எப்படி எழுதலாம்? 3 × 2 6. ஸோ இங்கே மைனஸ் இருக்குது மைனஸ். ஸோ இங்கே மைனஸ் ப்ளஸ்ஸு. ஸோ மைனஸ் நான் படிக்கேன். அப்போ a - 3 a - 2 எழுதலாமா? அதை தான் நான் இப்படி எழுதியிருக்கேன். ஸோ LCM into GCD equal to f of x into g of x அப்போ LCM equal to f of x into g of x divided by GCD பிகாஸ் நமக்கு வந்து GCD வேல்யூ கொடுத்துட்டாங்க. GCD என்னன்னு கொடுத்துருக்காங்க? கொஸ்டின்லேயே a - 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஃபைன் பண்ண வேண்டியது LCM தான் ஃபைன் பண்ண வேண்டியது. ஸோ f of x into g of x divided by இந்த பக்கம் இருக்கிறது இன்ட்டு இந்த பக்கம் போச்சுன்னா டிவைட் ஆகும். ஸோ அதுதான் GCD இங்கே போட்டிருக்கேன். அப்போ f of x நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? a + 6 a - 2 இன்ட்டு g of x a - 3 a - 2ன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். டிவைடட் பை கொஸ்டினில் அவங்க கொடுத்துருந்த given 1 a - 2 GCD வேல்யூ அதான் நம்ம அப்ளை பண்ணிட்டோம். அப்போ இது கேன்சல் ஆயிருமா? ரிமைனிங் என்ன இருக்கும்? a + 6 a - 3 a - 2 இருக்குமா? இதுதான் நம்மளோட LCM. திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டினில் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். x power 4 minus 27a³ x கமா ஃபஸ்ட் டேர்மு இந்த செகண்ட் டேர்ம் வந்து x - 3a the whole square whose GCD is x - 3aன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ சேம் ப்ரீவியஸ் சம்மர் தான் ஃபைன் பண்ணலாமா? இது வந்து f of xன்னு எடுத்துக்கிறேன். இது வந்து g of xன்னு எடுத்துக்கிறேன். இப்போ f of x equal to x power 4 minus 27a³ எக்ஸா இதை வந்து எக்ஸை நான் காமனாக வெளியில் எடுக்கலாமா? எடுத்து என்ன கிடைக்கும்? x power 3 minus 3a³ அப்படின்னு நான் எழுதலாமா? அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். இது எந்த ஃபார்மெட்டில் இருக்குது? இதை வந்து a³ - b³ ஃபார்மெட்டில் இருக்கா? அப்போ நான் எப்போ எழுதலாம்? a - b a squared plus ab plus b squared அப்படின்னு நான் எழுதலாமா? ஸோ இதை வந்து நான் இந்த டேர்மை ஃபுல்லாக நான் a - b a squared into a squared plus ab plus b squared அப்படிங்கிற ஃபார்மெட்டுக்கு மாற்ற போகிறேன். இப்போ மாற்றினா எனக்கு கிடைக்குன்னு பார்க்கலாம். இந்த ரிமைனிங் இந்த காமன் எடுத்த வெளியில் இருக்க எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கிறேன். இன்ட்டு a - bயா? இப்போ என்ன a? இது தானே a. ஸோ எக்ஸ் மைனஸ் b என்ன? 3a தான் b. ஸோ -3a இன்ட்டு a ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 3ab எக்ஸ் இன்ட்டு 3a அதுதான் எழுதியிருக்கேன். 3a எக்ஸ்ன்னு எழுதியிருக்கேன் ப்ளஸ் b ஸ்கொயர்டா? இப்போ b ஸ்கொயர் என்ன? 3a ஸ்கொயர் அதுதான் நான் இப்படி எழுதியிருக்கேன். அப்போ அவர் f of x வேல்யூ x minus 3a x ஸ்கொயர் ப்ளஸ் 3ax ப்ளஸ் ஸ்கொயர் பண்ணால் 9a ஸ்கொயர் கிடச்சிருச்சா? அவர் f of x வேல்யூ இது தான். நெக்ஸ்ட் g of x கண்டுபிடிக்கலாம். g of x என்ன கொடுத்துருக்காங்க? x - 3a the whole squareன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது x - 3a the whole squareனா இதை நான் எப்படி எழுதலாம்? 2 டைம்ஸ் எழுதலாமா? x - 3a இன்ட்டு x - 3a இது எதுனா x - 3a the whole square தானே. ஸோ நான் அதை இப்படி எழுதியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம
LCM into GCD equal to f of x into g of x. So LCM நான் கண்டுபிடிக்கணும். GCD அவங்களே கொஸ்டின்ல x minus 3a அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதை நான் வந்து ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ LCM into GCD equal to f of x into g of x. LCM equal to f of x into g of x divided by GCD. ஏன்னா மல்டிபிகேஷனில் இந்த பக்கம் வரும்போது டிவிஷனாக மாறும். ஸோ LCM equal to f of x into g of x என்னன்னு தெரியும். f of x வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம். x minus 3a x square plus 3ax plus 9a square கண்டுபிடிச்சிருக்கோமா. This is our f of x. ஸோ இந்த ஹோல் டேர்மை அப்படி எழுதிக்கிறேன். இன்டூ g of x. g of x என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். x minus 3a into x minus 3n கண்டுபிடிச்சிருக்கோம். அதை அப்படி எழுதிக்கிறேன். டிவைடட் பை LCM என்ன கொடுத்துருக்காங்க. x minus 3n கொஸ்டினில் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எழுதிக்கிறேன். அப்போ இது கேன்சல் ஆகுமா. ரிமைனிங் என்ன இருக்குது. அதுதான் நம்மளோட LCM. So our LCM is x bracketல x into x minus 3a the whole squared bracketல x square plus 3ax plus 9a square. இதுதான் நம்மளோட NC. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் சம். அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்க்கலாம். கொஸ்டின் ரைட் பண்ணுறேன். Find the GCD of each pair of the polynomials. First subdivision 12 into x power 4 minus x power 3, comma 8 into x power 4 minus 3x power cube plus 2x power x squared. Who is LCM is 24x power 3 into x minus 1 into x minus 2 கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸ் சம் மாதிரியே தான் இதோ. ப்ரீவியஸ் சம்மில் வந்து GCD கொடுத்துட்டாங்க, LCM ஃபைன் பண்ண சொன்னாங்க. இந்த சம்மில் LCM நமக்கு கொடுத்துட்டாங்க, GCD ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, ப்ரீவியஸாக பார்த்த சேம் சம் சேம் ப்ரொசீஜர். கிவன் ஒன்று எல்லாத்தையும் அப்படியே எழுதிக்கிறேன். f of x எழுதிக்கிறேன், g of x எழுதிக்கிறேன், LCM எழுதிக்கிறேன், GCD இங்கே ஃபைன் பண்ணணும். ஸோ அது கொஸ்டின் மார்க்காக போட்டு திஸ் இஸ் அவர் கிவன் ஒன். ஸோ f of x வந்து நம்ம எழுதலாமா, சிம்பிளிஃபை பண்ணலாமா. இது என்ன கொடுத்துருக்கிறது. இதிலேருந்து நான் 12 ஆல்ரெடி வெளியே தான் இருக்குது. இதுலேருந்து நான் ஒரு x கியூபை வெளியில் எடுக்கலாமா. எடுத்தால் எனக்கு என்ன கிடைக்கும். x minus 1 கிடைக்குமா. அதில் எழுதியிருக்கேன் 12x cube ப்ராக்கெட்டில் x minus 1. இது உள்ளே போச்சுன்னா x power 4 x கியூப்னு தான் மாறும். இதே ஸ்டேட்மெண்ட் தான் கிடைக்கும். ஸோ நான் வந்து x கியூபை காமனாக வெளியில் எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் g of x 8x power 4 minus 3x cube plus 2x squared கொடுத்துருக்காங்க. அப்போ இது எப்படி எழுதலாம். 8 இருக்குது. அப்போ x squared என்ன காமனாக வெளியில் எடுக்கலாமா. எடுத்தால் என்ன கிடைக்கும். x squared minus 3x plus 2 கிடைக்குமா. அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ 8x squared x minus 2 இது எப்படி இருக்குது. a squared minus b இது x squared minus 3x plus 2 நான் எப்படி எழுதலாம். x minus 2 x minus 1 எழுதலாமா. ஏன்னா இந்த 2க்கு வந்து நான் இதை எடுக்கும்போது 2 into 1 2. அப்போது இங்கே வந்து மைனஸ் சைன் இருக்குது. ஸோ மைனஸ் இங்கே வந்து நான் ப்ளஸ் போடுறேன். அப்போ ப்ளஸ் போட்டால் இது வந்து x minus 2 x minus 1 எடுக்கலாமா. அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். x minus 2 x minus 1 எழுதியிருக்கேன். இப்போது LCM into GCD பார்க்கலாம். ஈக்குவல் டு f of x into g of xங்கிறது நமக்கு தெரியும். ஸோ GCD நமக்கு ஃபைன் பண்ணணும். அப்போ f of x into g of x LCM இங்கே இருக்க மல்டிபிகேஷன் இருக்குது, இந்த பக்கம் போகிற டிவிஷன் ஆகுமா. ஸோ LCM. நெக்ஸ்ட்டு GCD கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே என்ன தெரியும். f of x into g of x. f of x வேல்யூ என்ன. 12x cube ப்ராக்கெட்டில் x minus 1 அதை நான் அப்படியே எழுதிக்கிறேன். இன்டூ இந்த g of x கண்டுபிடிச்சி என்னென்னு கண்டுபிடிச்சிருக்க. g of x இதை அப்படியே நீங்கள் எழுதுகிறேன். 8x squared x minus 2 x minus 1 அப்படின்னு நான் எழுதுகிறேன். டிவைடட் பை LCM என்னன்னு தெரியும். கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 24x cube x minus 1 x minus 2 கொடுத்துருக்காங்களா. ஸோ அதை நான் இப்படி எழுதிக்கிறேன். இப்போ 24x cube x minus 1 x minus 1 அப்போ x minus 1 x minus 1 கேன்சல் ஆயிரும். x minus 2 x minus 2 கேன்சல் ஆயிரும். 24 இருக்குது. அப்போ இது வந்து 24 செகண்ட் டேபிளில் எடுக்கலாமா. இல்லை 12 வந்து இது 24 அடித்தா 2 டைம்ஸ் வருமா. 12 into 2 24. அப்போ 2 டைம்ஸ் ரிமைனிங் 2 இருக்குது. அப்போ இந்த 2 வந்து இங்கே
8ஆல் டிவைட் பண்ணலாமா? இப்போ செகண்ட் டேபிளில் 1 டைம் வரும், இங்கே 4 வரும். அப்போ 4x² x மைனஸ் 1 ரிமைனிங் இருக்கும். மீதி எல்லாமே கேன்சல் ஆயிருமா? கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? 4x² x மைனஸ் 1. திஸ் இஸ் அவர் ஜிசிடி. இங்கே வந்து நான் ஏன் மாற்றினேன்னா, அதுவும் இங்கேயே பாருங்கள், ஏன்னா இது வந்து g(x) நான் மாற்றினா மட்டும்தான் வந்து நான் வந்து இங்கே டிவைட் பண்ண முடியும். ஏன்னா டிவைடில் என்ன கொடுத்துருக்காங்க? x மைனஸ் 1 x மைனஸ் 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் கேன்சல் பண்ணணுன்னா ஜிசிடி வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நான் இதை கேன்சல் பண்ணி ஆகணும். கேன்சல் பண்ணணுன்னா அந்த ஃபார்மேட்டில் நான் சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஸோ தட்ஸ் வை நான் இதை வந்து நான் கடைசி வேல்யூ 2 இருக்குது. ஸோ வந்து ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் சம்லெல்லாம் எடுத்துருக்கோம்ல, அதே மாதிரி தான் எடுத்திருக்கேன். 2 இருக்குது, 2 × 1 எடுத்திருக்கேன். ஸோ இங்கே ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ இங்கே ப்ளஸ் வரணுன்னா என்ன பண்ணணும்? மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு. ஸோ இங்கே சென்டரில் என்ன சிம்பிள் இருக்குது? மைனஸ் இருக்குது. ஸோ இந்த சென்டரில் இருக்க வேல்யூ பேஸ் பண்ணி தான் நான் சிம்பிள் போடுவோம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் இங்கே மைனஸ் போட்டிருக்கேன். மைனஸ் 2க்கும் மைனஸ் போட்டு இங்கே ப்ளஸ் கிடச்சிருமா? அதுதான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். ஸோ ஃபைனலி ஜிசிடி வேல்யூ ஃபைன் பண்ணியாச்சு. ஸோ ஃபைனலாக ஜிசிடி வேல்யூ ஃபைன் பண்ணியாச்சு. இது கேன்சல் ஆயிடுச்சு. ரிமைனிங் நமக்கு இந்த வேல்யூ கிடச்சிச்சு. திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். தேர்டில் x³ plus y³ x power 4 plus x² y² plus y4 whose LCM is x³ plus y³ into x² plus xy plus y² ன்னு இருக்கு. This is our question. இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். f of x, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் f of x எடுத்துட்டு இது வந்து y of x g of x எடுத்துட்டேன். ஸோ f of x வந்து x³ plus y³ அப்படி எடுத்துட்டேன். g of x x power 4 plus x² y² plus y4ன்னு எடுத்துட்டோம்னா இதை நான் வந்து எப்படி எழுதலாம்? x² இருக்குது, x power 4 இருக்குது, அப்போ 2 டைம் எழுதலாமா? x²ன்னு அப்போ x² y²ன்னு இருக்குது. அப்போ xyன்னு எழுதலாமா? அதுதான் எழுதியிருக்கேன். இப்போ இங்கே ப்ளஸ் y4 இருக்குது, y²ன்னு எழுதலாமா? அதை தான் நீங்கள் எழுதியிருக்கேன். அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். அப்போ இதை மல்டிப்ளை பண்ணாலும் என்ன கிடைக்கும்? x power 4 x² y² plus y power 4ன்னு கிடைக்குமா? அதுதான். அப்போ எல்சிஎம் பார்க்கலாமா? எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி ஈக்குவல் டு f of x இன்ட்டு g of x. அப்போ f of x இன்ட்டு g of x இந்த பக்கம் இருக்கிறது மல்டிப்ளிகேஷன் இருக்கிறது, இந்த பக்கம் வந்து டிவிஷன் ஆகும். ஸோ டிவைடட் பை எல்சிஎம். அப்போ f of x வேல்யூ என்னன்னு தெரியும்? x³ plus y³ தெரியும். இன்ட்டு இந்த ஹோல் டேர்ம் x² plus xy plus y². அப்போ x² minus xy plus y². ஓகேவா? அதை நான் எழுதியிருக்கேன். டிவைடட் பை கொஸ்டினில் எல்சிஎம் என்னன்னு கொடுத்துருக்காங்க? x³ plus y³ இன்ட்டு x² plus xy plus y²ன்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ அந்த ஹோல் டேர்மை நான் இங்கே எழுதிக்கிறேன். எழுதிட்டுனா இப்போ இது கேன்சல் பண்ணலாமா? இப்போ இதே நம்ம கேன்சல் பண்ணலாமா? அப்போ x³ y³ இங்கே இருக்குது கேன்சல் ஆயிரும். x² plus xy plus y² இது இங்கே இருக்குது, x² plus xy plus y² இருக்குது கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் என்ன இருக்குது? x² minus xy plus y². அதானே இருக்குது. ஸோ அதான் எழுதுறேன். அப்போ our GCD value is x² minus xy plus y². This is our answer. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம் பார்க்கலாம். Given the LCM and GCD of the two polynomials p of x and g of q of x, find the unknown polynomials in the following table. டேபிள் கொடுத்துட்டாங்க. இந்த சம்மில் ஃபோர்த் ப்ரீவியஸ் சம்மில் எல்லாம் வந்து செகண்ட் சம்மில் வந்து எல்சிஎம் கொடுத்து ஜிசிடி கொடுத்துட்டு எல்சிஎம் ஃபைன் பண்ண சொன்னாங்க. ப்ரீவியஸ் சம்மில் வந்து ஜிசிடி ஃபைன் பண்ண சொன்னாங்க, எல்சிஎம் வேல்யூ கொடுத்துட்டாங்க. இதில் வந்து எல்சிஎம் ஜிசிடி கொடுத்துட்டாங்க. பி ஆஃப் எக்ஸும் ஒரு சம்மில் பி ஆஃப் எக்ஸ் கொடுக்கல, ஒரு சம்மில் கியூ ஆஃப் எக்ஸ் கொடுக்கல. ஸோ அது என்னன்னு நம்மளை ஃபைன் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபைன் பண்ணலாம். டேபிளில் கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் x³ minus 10a² plus 11a plus 17 கொடுத்துட்டாங்க. அவர் ஜிசிடி வேல்யூஸ் a minus 7 கொடுத்துட்டாங்க. பி ஆஃப் எக்ஸ் வந்து என்ன? a² minus 12a plus 35 கொடுத்துட்டாங்க. அப்போ q ஆஃப் எக்ஸ் வந்து ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. இது நம்மளோட ஃபஸ்ட்டு கொஸ்டின். Next second one வந்து x power 4 minus y power 4 into x power 4 plus x squared into y squared plus y power 4 the whole. Okay வா? இது கொடுத்துட்டாங்க LCM value. Next GCD என்னன்னு கொடுத்துட்டாங்க? x squared minus y squared கொடுத்துட்டாங்க. p of x வந்து கொடுக்கல, அது நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஆனால் q of x வந்து கொடுத்துட்டாங்க. x power 4 minus y power 4 into x squared plus y squared minus xy கொடுத்துருக்காங்க.
ஸோ நம்ம சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணலாமா? பேஸ்ட் ஆன் டேபிள் நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். அப்போ எல்சிஎம் வேல்யூ என்னன்னு தெரியும். ஜிசிடி கொடுத்துருக்கிறது இருக்குது, பி ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்கிறது இருக்குது, கியூ ஆஃப் எக்ஸ் நான் கண்டுபிடிக்கணும். வந்து நான் கொஸ்டின் மார்க் போட்டேன். இப்போ ஃபார்முலா தெரியுமில்ல, எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி ஈக்குவல் டு பி ஆஃப் எக்ஸ் இன்ட்டு கியூ ஆஃப் எக்ஸ். இதுதானே ஃபார்முலா. இப்போ கியூ ஆஃப் எக்ஸ் எனக்கு இந்த கொஸ்டினில் படி கியூ ஆஃப் எக்ஸ் தெரியாது. ஸோ இந்த பக்கம் வச்சுட்டு பி ஆஃப் எக்ஸ் இந்த பக்கம் கொண்டு போனால் மல்டிப்ளிகேஷனுக்கு டிவிஷன் ஆகும். ஸோ எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி டிவைட் பை பி ஆஃப் எக்ஸ் எழுதிட்டேனா? நெக்ஸ்ட் கியூ ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறேன். LCM வேல்யூ என்னன்னு தெரியும், a cube minus 10a square. ஸோ இப்போ நான் இதை அப்படியே எழுதிக்கிறேன். அப்படியே எழுதுனா நம்மளால கேன்சல் பண்ண முடியாது. ஸோ இங்கே வந்து q இருக்குது, இங்கே ஸ்கொயர்டு இருக்குது. ஸோ எதுவுமே கேன்சல் ஆகுது. ஸோ சிந்தட்டிக் டிவிஷன் மெத்தடில் நம்ம இது பண்ண போகிறோம். சிந்தட்டிக் டிவிஷன் மெத்தட் என்ன, இங்கே ஸ்கொயர்டு இருக்குது, 1 இருக்குது, சாரி இங்கே 1 இருக்குது, முன்னாடி 1 இருக்கிறது அர்த்தம் 1 மைனஸ் 10 11 70. எதால் பண்ணணும், 7ஆல் பண்ணணும். a மைனஸ் 7 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 7th டேபிளால் பண்ணணும். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே போட்டு காமிக்கிறேன். இங்கே கொஸ்டினில் 1 மைனஸ் 10 11 70 இதால் பண்ணுறேன். 7th டேபிளாக பண்ணுறேன். சிந்தட்டிக் டிவிஷன் மெத்தட். ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு 0 போட்டுக்கணும். அப்போது 1 1. இப்போ 7 into 1 7. அப்போ இங்கே ப்ளஸ்ஸு. அப்போ மைனஸ் 10 + 7 எவ்வளோ, என்ன ஆகும், -3 ஆகுமா? ஏன்னா ப்ளஸ். அப்போ 3 into 7 21. மைனஸ் தானே, மைனஸ். ஸோ மைனஸ். இப்போ -21 11 என்ன 10 ஆகுமா? அப்போ -10. 10 into 7 70. ஸோ மைனஸ் சைன். மைனஸ் மைனஸ் ப்ளஸ் கேன்சல் ஆயிருமா? ஸோ 0 போட்டோமா? இது இப்போ எழுதலாமா? இப்போ a ஸ்கொயர்ட் மைனஸ் 3a மைனஸ் 10 அப்படின்னு எழுதலாமா? அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். a ஸ்கொயர்ட் 3a மைனஸ் 10. அப்போது ரிமைனிங் இங்கே இருக்க a7. இப்போ இங்கே இருக்க a ஸ்கொயர்ட் மைனஸ் 12a ப்ளஸ் 35 இப்படி எழுதியிருக்கேன். இப்போது இதையும் நான் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுறேன். ஏன்னா இப்படி இருந்தாலும் நமக்கு கேன்சல் பண்ண முடியாது. ஏன்னா ஏதாவது கேன்சல் பண்ண முடியுதா? எதுவுமே கேன்சல் பண்ண முடியாது. வேணால் இது இப்படியே இருக்குது. ஆனால் இங்கே 3 இருக்குது, இங்கே 12 இருக்குது. ஸோ எதுவுமே கேன்சல் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த 10 வந்து நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுத போகிறேன். இப்போ -10. இப்போ 10 ஸ்ப்ளிட் பண்ணா என்ன வரும், 2 into 5 எழுதலாமா? 2 into 5 10. அப்போது இங்கே என்ன சிம்பிள் இருக்குது, மைனஸ் சிம்பிள் இருக்குது. இங்கேயே மைனஸ் சிம்பிள் இருக்குது. ஸோ இங்கே வந்து இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸ் போட்டால் எனக்கு இங்கே மைனஸ் கிடச்சிருமா? ப்ளஸ்ஸு மைனஸ் மைனஸு. ஸோ எனக்கு இங்கே மைனஸ் தானே இருக்குது, அதை பேஸ் பண்ணி தானே போடணும். அதை பெரிய நம்பருக்கு இங்கே இருக்க சிம்பிள் போடணும் மைனஸு. அப்போ இங்கே வந்து ப்ளஸ் போட்டால் இங்கே எனக்கு -10 கிடச்சிருமா? ஏன்னா மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். ஸோ அதுதான் எழுதியிருக்கு. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண எனக்கு கிடைக்கும் a + 2 a - 5 கிடச்சிச்சா? அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். இதுக்கு பதிலாக நான் இது எழுதியிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு a7 அப்படி எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு a ஸ்கொயர் மைனஸ் 12. இது இந்த 35 அதே மாதிரி நம்ம எழுதலாமா? 5 into 7 35. அப்போது இங்கே வந்து என்ன இருக்குது, மைனஸ் இருக்குது. அப்போ இங்கே வந்து ப்ளஸ் இருக்குது. ஸோ மைனஸ் மைனஸ் ப்ளஸ். ஸோ -5 -7. அப்போ a - 5 a - 7 எழுதலாமா? அதை தான் எழுதியிருக்கேன். அப்போது எனக்கு a - 7 கேன்சல் ஆயிரும், a - 5 a - 5 கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் என்ன இருக்குது, a + 2 a - 7 இருக்குது. ஸோ அவர் q ஆஃப் x இஸ் a + 2 a - 7. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? ஃபைண்ட் பண்ணிட்டோமா? நெக்ஸ்ட்டு எல்சிஎம் செகண்ட் சப்டிவிஷன் போகலாம். எல்சிஎம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா x பவர் 4 மைனஸ் y பவர் 4 கொடுத்துட்டாங்க. இன்ட்டு x பவர் 4 2a ப்ளஸ் x ஸ்கொயர் y ஸ்கொயர் ப்ளஸ் y பவர் 4னு கொடுத்துட்டாங்க. அவர் ஜிசிடி வந்து ஜிசிடி வந்து x ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர்டுன்னு கொடுத்துட்டாங்க. q ஆஃப் x வந்து x பவர் 4 y பவர் 4 இன்ட்டு x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் மைனஸ் x ஒய்னு கொடுத்துட்டாங்க. இது எல்லாமே ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினில் கொடுத்துருக்கு. அதாவது இந்த டேபிளில் செகண்ட் டிவிஷனில் கொடுத்துருக்கு. அவ்வளோ அப்படியே ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே எழுதிட்டு p ஆஃப் x வந்து
சாரி நான் ஃபைண்ட் பண்ணணும். இப்போது LCM into GCD equal to P of x into Q of x. P of x தெரியாது. ஸோ இந்த பக்கம் வந்து Q of x மாறு. LCM into GCD divided by Q of x. அப்போ LCM GCD வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? x power 4 minus y power 4 into x square plus y square minus xy, x square plus y square plus xy into x square minus y square. அப்படியே நான் எழுதியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு P of x ஓட வேல்யூ x power 4 y power 4 கொடுத்துருக்காங்க. x square plus y square minus x y கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேர்ம் கேன்சல் ஆயிருமா? அப்போ இந்த டேர்ம் கேன்சல் ஆயிருமா? கேன்சல் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் என்ன இருக்கும்? x square plus y square plus xy into x square minus y square இருக்கும். ஸோ அதுதான் நான் எழுதியிருக்கேன். our P of x value is x square plus y square plus xy into x square minus y square. இதுதான் நம்மளோட ஆன்சர். இந்த செகண்ட் டேர்ம் பொறுத்த அளவுக்கு நம்ம எதுவுமே பெருசாக பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் டைரெக்டாக கேன்சல் பண்ணால் மட்டும் போதும், நமக்கு சொல்யூஷன் கிடச்சிடும். இதே வந்து நமக்கு கேன்சல் பண்ண முடியாது அப்படிங்கிற போது தான் வந்து லாஸ்ட் சம்மில் பார்த்த மாதிரி இந்த சிம்பிளிஃபிகேஷன் மெத்தடு, அப்புறம் சிந்தட்டிக் மெத்தடில் எடுத்து நம்ம 7ஆல் டிவைட் பண்ணோம். ஜிசிடி வேல்யூவால் டிவைட் பண்ணி நம்ம ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோம். அந்த ஈக்குவேஷனை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம எழுதணும். ஸோ இந்த செகண்ட் சம் பொறுத்த அளவுக்கு நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். எல்லாமே கேன்சல் ஆகுற மாதிரி தான் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் கேன்சல் பண்ணால் மட்டும் போதும். இப்போ நம்ம ஒரு ஓவர் வியூ பார்த்துடலாம். ஸோ 10th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 3 அல்ஜிப்ரா இயற்கணிதம், அதில் எக்ஸசைஸ் 3.3ல் இருக்க சம்ஸ் எல்லாம் ஓவர் வியூ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சம் இது, கொஸ்டின் இது. ஃபஸ்ட்டு சம்மில் இது வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ f of x g of x எழுதிட்டோம். அவர் GCD வந்து LCM, GCD LCM ரெண்டும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ LCM into GCD வந்து என்ன அப்படிங்கிறதை நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். RHS ஈக்குவேஷன் 1 எடுத்துட்டோம். f into g of x கொடுத்துருக்க வேல்யூவை நம்ம மல்டிப்ளை பண்ணி அதை ஃபைன் பண்ணிட்டோம். அது வந்து ஈக்குவேஷன் 2 எடுத்துட்டோம். சம் ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 ரெண்டுமே ஈக்குவல் தான். ஸோ LCM ஈக்குவேஷன் ஈக்குவேஷன் 1 2 ரெண்டுமே ஈக்குவல் தான். ஸோ நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம். செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இதுதான் கொஸ்டின் 1, அதுக்கான சொல்யூஷன் இது. இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் நோட் தரேன். லாஸ்ட் சம்மில் டைரெக்டாகவே இந்த வேல்யூ எடுத்தோம். ஆனால் இதில் பொறுத்த அளவுக்கு டைரக்ட் வேல்யூ எடுக்கக்கூடாது. f of x சிம்பிளிஃபை பண்ணி என்ன வச்சுருக்கோமோ அந்த தான் எடுக்கணும். அதே மாதிரி g of x க்கும் சிம்பிளிஃபை பண்ண வேல்யூஸ் தான் எடுக்கணும். ஸோ LCM எடுத்தால் அது f of x ஓட வேல்யூ, g of x ஓட வேல்யூ ரெண்டு LCM எடுத்து LCM கண்டுபிடிச்சிட்டோம், GCD கண்டுபிடிச்சிட்டோம். RHSல என்ன LCM into GCD இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறேன். மல்டிப்ளை பண்ணுறது என்னென்னா ஜஸ்ட் ரெண்டே எடுத்து எழுதியிருக்கேன் மல்டிப்ளிகேஷனில், அவ்வளோதான். அது எதுவும் சிம்பிளிஃபை பண்ண வேண்டாம். சிம்பிளிஃபை பண்ணால் அது வந்து வேறு மாதிரி போயிடும், அதாவது சொல்யூஷன் ஃபைன் பண்ண முடியாது. அப்போ f of x into g of x வந்து அதே மாதிரி சிம்பிளிஃபை பண்ண வேல்யூ, அதாவது நம்ம இது இந்த ஃபார்முலா எழுதியிருக்கோம்ல அந்த வேல்யூ எடுத்திருக்கோம். அந்த வேல்யூ எடுத்து அதையும் எழுதிட்டோம். ஸோ இதை ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துட்டேன். ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 to we get LCM into GCD equal to f of x into g of x. ஸோ வெரிஃபை பண்ணிட்டோம். ஸோ அதை செப்பரேட் பண்ணி கம்பேர் பண்ணி பார்க்குறோம், ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ வெரிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டோம். நெக்ஸ்ட்டு தேர்டில் ஃபஸ்ட்டு கொஸ்டினில் தேர்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் இது தான். அதுக்கான சொல்யூஷன் இதுதான். RHS LHS from equation 1 and 2 we verified LCM into GCD equal to f of x into g of x வெரிஃபைட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம்மில் வந்து GCD வேல்யூ கொடுத்துட்டாங்க, LCM என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அவர் f of x g of x வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ இது கொடுத்துட்டு LCM கேட்டிருக்காங்க. ஸோ அதை ஃபைன் பண்ணியிருக்கோம். சொல்யூஷன் இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். LCM ஃபைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் இது. f of x g of x அதே இதுதான் f of x, அவர் g of x சிம்பிளிஃபை பண்ண f of x, இது g of x. ஸோ ஃபார்முலா அதில் நம்ம அப்ளை பண்ணி கேன்சல் பண்ணிட்டோம். ரிமைனிங் இருக்கிறது அவர் LCM. ஸோ திஸ் இஸ் அவர் LCM வேல்யூ. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்டில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் இதுதான் கொஸ்டின். LCM கொடுத்துட்டாங்க, இப்போ GCD கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ given 1 அப்போ எழுதிட்டா GCD என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ f of x g of x சிம்பிளிஃபை பண்ண வேல்யூ, g of x இது LCM இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணி GCD வேல்யூ,
GCD வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணி எல்லாம் கேன்சல் ஆகிடுச்சு. ரிமைனிங் என்ன இருக்குது? 4x² மைனஸ் இன்ட்டு x மைனஸ் 1 இருக்குது. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன். இதுதான் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. LCM GCD ஃபைண்ட் பண்ணோன்னு சொல்யூஷன் f(x) g(x) எழுதியிருக்கோம். அதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதியிருக்கேன். LCM ஃபார்முலா இது. அதில் நான் இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ண எல்லாம் கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் என்ன இருக்குது? x² மைனஸ் xy ப்ளஸ் y² இருக்குது. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சப்டிவிஷனு. இதுதான் கொடுத்துருக்க கொஸ்டின். அதில் டேர்ம் 1 டேர்ம் 2, அதாவது ஃபஸ்ட்டு கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின். இதுக்கான சொல்யூஷன்ஸ் பார்க்கலாம். ஃபோர்த்து கொஸ்டினில் ஃபஸ்ட்டு டேர்மு, அதுக்கான கொஸ்டின்னு, அதுக்கான ஆன்சர் இது வந்து சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கான கேன்சல் பண்ண முடியாது. ஸோ சிந்தட்டிக் மெத்தடில் டிவிஷன் எடுத்திருக்கோம். டிவிஷன் எடுத்து இதோட வேல்யூ வந்து a² மைனஸ் இது வந்து a², இது a, அது வந்து -10 அப்படி எழுதியிருக்கோம். இதை சிம்பிளிஃபை பண்ணி இது நமக்கு கிடைக்கும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் இது கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம கேன்சல் பண்ண முடியும். ஸோ கேன்சல் பண்ணால் இந்த ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின். இது given 1 அப்படி எழுதியிருக்க. இதில் எதுவும் பண்ண வேண்டாம், டேரெக்டாக கேன்சல் பண்ண. எல்லாமே கேன்சல் பண்ணுற மாதிரி. ஸோ டேரெக்டாக கேன்சல் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாம் கேன்சல் பண்ணோம்னா ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி கேன்சல் பண்ணால் ஃபைனல் ஆன்சர் கிடைக்கிது. p(x) = x² + y² + xy × x² - y². This is our final answer. Thank you, students.